இன்னைக்கு ஜனநாயகம் நடக்கிறது. இதுக்கப்புறம் எந்த படத்துக்கு வேணால் எப்போ வேணால் அது நடக்கலாம். எந்த படமே ரிலீஸ் கன்ஃபார்ம் கிடையாது. அப்படி சென்சார் கேட்டுட்டு தான் டேட் போடணும் ரூல்ஸே இல்லை. சென்சார் பண்ணிட்டு தான் டேட் போடணுங்கிற ரூல்ஸ் இல்லவே இல்லை. அதுவும் தெரியாமல் நீதிமன்றத்தில் தவறான வாதங்களை முன்வைக்கிறாங்க. டிஃபென்ஸ் ஏரியாவுக்குள்ளே போய் எடுத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்க போகணும். டிஃபென்ஸ் ட்ரெஸ் போடுறதுக்கே பர்மிஷன்லாம் இது வரைக்கும் வாங்கினது இல்லை. ஆனால் வருஷம் பூரா படங்களை ஓடிட்டே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு 3 மாதம் 4 மாதம் படம் ஓடும். அதை வச்சு தான் அந்த 8 மாதம் லாஸை வந்து தேட்டருக்காரங்க சமாளிக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள் வித் மீ விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா தயாரிப்பாளர் சிவா அவர்கள் தான். விஜய் பத்தி, அவரோட அரசியல் பத்தி, பல சினிமா விஷயங்கள் பத்தி அவரிடம் பேசலாம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ விஜய் அவர்களுக்கும் உங்களுக்குமான நட்பு உங்களுக்கு எப்போல இருந்து தெரியும்? எப்படி அந்த பயணம், அதை பத்தி சொல்லுங்க. நட்புன்றது வந்து ரொம்ப வருஷமா தெரியும். சினிமாவில் இருக்கிறதுனால ரொம்ப பல வருடங்களாக நான் விஜயகாந்த் சாரோட இருக்கும்போதும், விஜயகாந்த் சார் படங்களை எஸ்சி சார் பண்ணும்போது இருந்தெல்லாம் அடிக்கடி சிறு பையனாக இருந்து நம்ம சந்திக்கிறோம் இல்லையா. அதனால் ரொம்ப வருஷமாக அவருக்கு இது யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். அந்த மாதிரி தான் அவருக்கு. பட் அவர் நெருங்கிய நட்புன்னு சொல்ல முடியாது, தெரியும். அப்புறம் சினிமாவில் படங்கள் பண்ணும்போதும், சில சமூகங்களை சந்திக்கும் போதும், பேசும்போதும், நல்லது நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு பேசும்போதும் அதுதான் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். சோ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அது? இல்லை, எல்லாருக்குமான கேள்வி நம்மளுக்கு இருந்தது. எப்போ சொல்லுவாருன்னு தெரியும், திடீர்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ வருவாருன்னு ஆனா உங்களுக்கு தெரியும். வருவாருன்னு தெரியும். வருவாருன்னு ஒரு அதுக்கான சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. பட் லேட் ஆகும், அதுக்கான காலம் எப்போன்னு தெரியாதுன்னு நினச்சோம்னா அது அவங்களுக்கான அரசியல் அறிவுரை யாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்க அதை கரெக்டாக செஞ்சுருப்பாங்க. சோ இப்போ விஜய் அவர்கள் படம்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சோ கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ வருமா வராதா அப்படின்னே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ இதை பத்தி உங்க பார்வை என்ன சார்? இது ஆல்ரெடி நான் 2-3 பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இது வந்து ஜனநாயகன் படத்துக்காக மட்டுமே நான் சொல்லலை, மொத்த இந்திய சினிமாவுக்கே மிக ஆபத்தான ஒரு விஷயம். இது பண்ணிட்டு இருக்கிற இந்த சென்சார் போர்டு நடந்துகிட்ட முறை, இது வந்து மொத்த இந்திய சினிமாவுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தவறான வழிமுறை முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து இன்னைக்கு ஜனநாயகம் நடக்கிறது. இதுக்கப்புறம் எந்த படத்துக்கு வேணால் எப்போ வேணால் அது நடக்கலாம். எந்த படமே ரிலீஸ் கன்ஃபார்ம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இது இந்த அளவுக்கு இது நடந்திருக்கக்கூடாதுன்றத சினிமாவில் என்னுடைய மொத்த பேருடைய அபிப்பிராயம் என்ன. ஏன்னா ஒரு படம் என்பது சென்சார் முடிஞ்சு, சென்சார் மெம்பர் கையெழுத்து போட்டெல்லாம் கொடுத்து, கட்ஸ் எல்லாம் கொடுத்து, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குற நேரத்தில் கூப்பிட்டு ரிவைசிங் கமிட்டி போங்க, என் படம் பார்த்த மெம்பர் ஒருத்தர் வந்து திருப்பி அப்ஜெக்ஷன் சொல்லி லெட்டர் எழுதியிருக்காருன்னா, இது வந்து 100 வருஷ சினிமா சரித்திரத்தில் இது நடக்கலை. அது ஏன் இந்த படத்துக்கு நடக்குதுன்னு தான் நம்ம கேட்டோம். ஏன்னா சரி, இந்த படத்துக்கு நடந்துருச்சு, ஆனால் இதே மாதிரி எல்லா படத்துக்கும் நடக்கும்னா எந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? இது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாகும் மொத்த இண்டஸ்ட்ரிக்கும். அதை வந்து நான் வன்மையாக கண்டித்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், இப்போவும் சொல்கிறேன். மிக தவறான முறை அது வந்து ஜனநாயகன்ற ஒரு படத்துக்காக நான் பேசலை. இந்த தவறான வழிமுறை தொடர்ந்துச்சுன்னா இந்த சினிமா நாசமாகறதுக்கான ஒரு வேலையாகும். சோ நீங்க 100 வருட சினிமால இந்த மாதிரி நடக்கல அப்படின்றீங்க. அப்போ சென்சார் போர்டுல யாருக்கும் எந்த ஆப்ஜெக்ஷனுமே இருக்காதா? ஒரு படம் பார்க்கும்போது படம் பார்க்கலாமா, படம் பார்த்துட்டு அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, கட்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம். சிலது வந்து நீங்கள் இந்த கட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா யூஏ, நீ அந்த கட்ஸ்லாம் முடியாதுன்னு சொன்னால் நாங்கள் ஏ தான் கொடுப்போம் அப்படிம்பாங்க. அந்த ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. சென்சார் என்கிட்ட எல்லா நேரத்துலையும் பெரும்பாலும் நியாயமாகவே நடந்திருக்காங்க. எனக்குலாம் எந்த மாதிரி பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் வந்தது கிடையாது. இப்போ நானே ஜெமினி கணேசன் சொல்லிட்டு படம் பண்ணும்போது அந்த படத்தில் கொஞ்சம் லவ் சீன்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இந்த கட்ஸ் எல்லாம் வேணும்னா இதெல்லாம் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் யூஏ தரேன், இதெல்லாம் வேணும்னா நான் ஏ தான் கொடுப்பேன். நான் சொன்னேன், இந்த படமே ஜாலியான படங்க, அது நான் ஒன்றும் விரசத்துக்கு நடக்கல, ஆபாச படம்லாம் இல்லை, ஒரு அழகான ஒரு காதல் கதை, அதான் ஒரு ஜாலியாக பண்ணியிருக்கோம். நம்ம இதையெல்லாம் தூக்கிட்டு தான் அந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட் அடிபட்டு போயிடும். நான் ஆர்சிக்கு போகிறேன்னு சொல்கிறேன், போய்க்கனாங்க. நெக்ஸ்ட் டேவே ஆர்சி படம் பார்த்தாங்க. ஆர்சியில் வந்து சில கட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. எனக்கு இது ஓகேன்னு சொல்லி யூஏ கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் சென்சாரோட நடைமுறை.
அதை விட்டுட்டு ஒரு படம் சென்சார் முடிஞ்சு 19th சென்சார் பார்த்தாச்சு, 22 கட்லிஸ்ட் கொடுத்தாச்சு, 29th வந்து கட்லிஸ்ட் சரண்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு நீங்கள் ஆர்சி போங்க, எங்கள் மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னா அதை எப்படி அந்த மெம்பர் அன்னைக்கு ஓகே மறுபடியும் எப்படி அப்ஜெக்ட் பண்ணுவார்? இதுக்கு என்ன ரைட் இருக்கு? அப்புறம் யார் வேணா எப்போ வேணா பண்ணலாமே. இப்போ எந்த படம் வேணாலும் சென்சார் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணால் படத்தை நிறுத்திடலாம்னா எந்த படத்தை நிறுத்தலாம்? யார் வேணா எந்த படத்தை வேணா நிறுத்திக்கலாம். நான் ஏதோ ஒரு மெம்பரை பார்த்து பிடிக்காதவங்க ஒரு மெம்பரை செட் பண்ணாலும் முடிஞ்சிச்சு மேட்டர். ரொம்ப தப்பு அது. இப்போ மூவி மேக்கர்ஸ் இருக்கட்டும், அவங்க வந்து யூ சர்டிபிகேட் ஓரியன்டா தான் படம் எடுக்கிறாங்களா, எங்களுக்கு யூ தான் வேணும்னு? இல்லைம்மா, நம்ம படம் எடுக்கும் பொழுது சில கண்டென்ட் வந்து நமக்கு வந்து அது அப்ஜெக்ஷன் இருக்குன்னு தோணாம தான் எடுத்துருவோம். சில வார்த்தைகள் இந்த நாய், பன்னி, மயிறு இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் சென்சாரில் கட்டாங்கன்னு தெரிஞ்சு கூட ஒரு ஆப்ஷனேட் ஒரு டப் சவுண்ட் வேற எடுத்து வச்சுக்குவோம், அல்லது நம்ம அப்புறமா மாற்றிக்குவோம் அதை. ஆனால் இது எந்த இடத்துல அப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த படம் எங்கே தடுக்கப்படும்னு நமக்கு தெரியாது. அப்புறம் எடுக்கும்போது யாருமே வந்து ஏக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் உள்ள வராது, ஃபேமிலி வராது. யூஏ இருந்தால் பரவாயில்ல, அதனால் வந்து அது பரவாயில்லன்னு எடுப்போம். நம்ம ஏன்றது வந்து சிலது வந்து பெரிய கிரைம் த்ரில்லர் எடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மர்டர்ஸ் இருக்குது, பிளட் ஷெட் இருக்குது, நிறையா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏ வரும்னு தெரிஞ்சு தான் எடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் யாருமே ஏ வரும்னு எடுக்க மாட்டாங்க. ஓகே சார். ஸோ இப்போ சென்சார் போர்டில் இந்த பிரச்சனை மூலமா எப்படி போயிட்டு இருக்குன்னா, விஜய் வெர்சஸ் சென்சார் போர்ட் அப்படின்ற இஷ்யூ மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு தனி நபரா அடிக்கிறாங்களா, விஜயை சுத்தி சுத்தி அடிக்கிறாங்களா? இல்லை, இதுதான் மக்களுக்கு மொத்தமாகவே தெரியுது இல்லையா? ஒரு படம் தனிப்பட்ட முறையில் அது தாக்கப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. அப்புறம் உடனே வந்து சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க சென்சார் பண்ணாமல் எப்படி ரிலீஸ் டேட் போடலான்ட்டு. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் என்ன பேன் இந்தியாவில் பாருங்கள், ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே. எவ்வளோ படம் திஸ் தீபாவளி ரிலீஸ், திஸ் பொங்கல் ரிலீஸ், திஸ் நியூ ரிலீஸ் இப்படி போடுறாங்கல்ல. எப்படி போடுறாங்க? அப்படி சென்சார் கேட்டுட்டு தான் டேட் போடணும் ரூல்ஸே இல்லை. சென்சார் பண்ணிட்டு தான் டேட் போடணுங்கிற ரூல்ஸ் இல்லவே இல்லை. அதுவும் தெரியாமல் நீதிமன்றத்தில் தவறான வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ நீதிமன்றத்துக்கு இதை பற்றி சரியான ஒன்றும் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ 20ஆம் தேதி நீதிமன்றத்துல நடந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்கிறேன், இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. அதாவது ஆர்சி போடணும்னா அடுத்த நாள் போடுவாங்க, ஏதாவது ஹால் வீக்கெண்ட்ஸ் வந்துச்சுன்னா 2 நாள் தள்ளி போடுவாங்க தான். இப்போ சென்சாருக்கு வந்து 20 days வேணும்னு கேட்குறாங்க. இப்படி எல்லா ஆர்சிக்கும் அவங்க 20 days கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நாங்களாம் எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்? மொத்தமாகவே இந்த அணுகுமுறை, இந்த சிஸ்டம் டோட்டலாக ஜனநாயகத்துக்கு நடந்தது மிகப்பெரிய தவறு. இது எல்லா படங்களுக்கும் தொடருமானால் அது பெரிய சாவுக்கு. ஓகே சார். ஸோ அப்போ நீங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நின்று விஜய்க்காகவும் கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்க்காகவும் ஸ்டாண்ட் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டீங்க? இல்லை, நாம பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வென் கேஸ் கோர்ட்டில் இருக்கும்போது வெளியேந்து யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒன்லி சென்சார் ஆஃபீஸுக்குனா நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் நம்ம ரெப்ரஸன்டேஷன் போகலாம். சென்சார் ஆஃபீஸுக்கு போயிட்டு சார் நாங்கள் எல்லாம் அசோசியேஷன் வந்திருக்கோம், இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இல்லை நாங்கள் பாம்பேயில் போய் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் இதை பற்றி பேசலாம். அது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேச முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஓகே. ஸோ படத்துல வந்து அந்த டிஃபென்ஸ் லோகோஸ்லாம் என்ஓசி வாங்காம யூஸ் பண்ணதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப அரசியல் வந்து பேசியிருக்காங்களா இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஹார்மனியை வந்து கலைக்கிற விதமா இருக்கட்டும்ன்ற வைத்த குற்றச்சாட்டுலாம் எப்படி பாக்குறீங்க? அது படம் பார்க்காம எப்படி நாம பேசுறோம்? என்ன இருக்குன்னே தெரியாம நம்மளா ஒரு கற்பனை பண்ணி ஒன்று பேசிட்டு இருக்கக்கூடாது இல்லை. இதுவரைக்கும் நாங்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ சினிமா எடுத்திருக்கோம், போலீஸை யூஸ் பண்ணிருக்கோம், ஆர்மியை காமிச்சிருக்கிறோம். எல்லாம் அந்த என்னென்ன லோகோஸ் யார் யார் போடணும், எந்த கேட்டகரிக்கு என்ன மாதிரி, இப்போ இன்ஸ்பெக்டர்னா என்ன எங்கே வைக்கணும், எஸ்பின்னா என்ன வைக்கணும்னு அந்த 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 ப்ரோட்டோக்கால்லாம் பார்த்து அந்த சிம்பிள்லாம் வச்சு படம் எடுக்கிறோம். அப்புறம் மிலிட்டரின்னு வரும்போது தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பண்ணுறோம், அவ்வளோதான். இது வரைக்கும் யாரும் போய் ஆட்டி பர்மிஷன் வாங்கி படம் எடுத்தது இந்திய சினிமாவில் வரலாற்றுலேயே கிடையாது. ஸோ டிஃபென்ஸ் மிலிட்டரி பேஸ்ட் டிஃபென்ஸ் ஏரியாவுக்குள்ள போய் எடுத்தீங்கன்னா பர்மிஷன் வாங்க போகணும். டிஃபென்ஸ் ட்ரெஸ் போடுறதுக்கே பர்மிஷன்லாம் இது வரைக்கும் வாங்கினது இல்லை. அந்த லோகோஸ்க்கெல்லாம் என்ன அதாம்மா, இது வரைக்கும் வாங்கணும்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, அது வரைக்கும் வாங்கினதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் அரசியல் பேசியிருக்காரு இந்த படத்துல, அண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு நெருக்கடியில இருக்காங்க. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரவே முடியாது இந்த படம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இது எப்படி சார்? அதான் சொல்றாங்க, இப்போ இப்படியே தள்ளிட்டு போச்சுன்னா எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அது யதார்த்தமான உண்மைதான். அரசியல் யார் பேசல? விஜயகாந்த் சார் அரசியல் பேசலையா சினிமாவில்? விஜய் சார் பேசலையா? ரஜினி சார் பேசலையா? எல்லாரும் சினிமாக்கள் எல்லா ஹீரோவும் அரசியல் பேசியிருக்காங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னு என்ன இருக்கு? அரசியல் பேசக்கூடாதுன்றதுலையும் சென்சார் ரூல்ஸ்ல இல்லை. நம்ம பேச்சு சுதந்திரம் ஊரெல்லாம் பேசிட்டு அப்புறம் சினிமாவில் மட்டும் பேசக்கூடாதுன்னு எப்படி இருக்கும்?
சோ இப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக்னா, பகவந்த் கேசரிக்கு நீங்க வந்து நேஷனல் அவார்டே குடுத்திருக்கீங்க. சென்சார் பிரச்சனையும் வரல. ஏன் இந்த படத்துக்கு மட்டும் வருதுன்ற கேள்வி எழுப்புறாங்க. பகவந்த் கேசரி ரீமேக்கா இருந்தால் கூட அப்படி அவங்க ஒன்றும் ப்ரொசன்சியல் இப்படி அனௌன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே இருந்தால் கூட அது அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரீமேக்னா அதுல இருக்கிற நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு அதுக்கு மேல இவங்களுக்கு தேவையானதை ஆட் பண்ணி பண்றது தான் ரீமேக். ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது இல்லை, படத்தை யாரும் பார்க்காம அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. சோ இப்போ விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷன்ல வந்து ஜெயிப்பாரா? உங்களோட கருத்து என்ன? ஜெயிப்பாரா அது நம்ம அந்த அந்த ஹேசியத்துக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி தெரியுதுன்றது எல்லாருமே சொல்ல. பொதுவாக எல்லாரும் கேட்டால் எல்லாருக்கும் எப்பவுமே நீங்கள் வந்து புதுசாக யாராவது வந்தோம்னு சொல்லுங்களா, அது ஒரு அலை ஒன்று வரும். அந்த அலை எவ்வளோ தூரம் வருது, எப்படி பயன்படுத்திக்க போகிறான்னு ஒன்று. விஜயகாந்த் சார் வந்தபோது ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அவருடைய உடல்நிலை சரியா இல்லாத போய் அவர் கொஞ்சம் தளரும் போது தான் அது எல்லாமே வீக் ஆச்சு. அவர் வந்து ஸ்டாண்ட் பை நின்றுருந்தா தான் இன்னைக்கு பொசிஷனே வேறையா இருக்கும். காலம் எப்படி நம்ம ஒத்துழைக்குதுன்னு இருக்குது இல்லையா. வரட்டும், எல்லாரும் வரட்டும். நிறைய வந்தாதானே மாற்றங்கள் வரும். போட்டி வந்தாதான் பயம் வரும், பயம் வந்தாதான் அரசியல் நல்லா இருக்கும். ஆக்சுவலா கரூர் சம்பவம்க்கு அப்புறமா இந்த ஜனநாயகன் இஷ்யூக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு தான் கேட்டேன். இல்லைப்பா, நான் சொல்றது கரூருக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கு பின்னாடி இப்படி போயிடும் அப்படி தோணல எனக்கு. இதாவது வெற்றி தோல்வியெல்லாம் நம்ம வந்து சினிமாலேயே இருக்க, நம்ம இந்த அரசியல் பக்கமே போனதில்லை. அதனால அந்த கணக்கு நமக்கு தெரியாது. ஆனாலும் புதியவர்கள் யாராவது வந்தால் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அதை வரவேற்று தான் பழகிருக்கோம். புதிய கட்சிகள் வைகோ வந்த போதும், அவர்கள் வந்த போதும் சரி, விஜயகாந்த் சார் வந்த போதும் சரி, ஒரு மாற்றம், சின்ன எழுச்சி ஒன்று இருக்கும். அது எவ்வளோ தூரம் வரும், எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படின்றது தான் இருக்கிற விஷயம். அது நம்மளால கணிக்க முடியல. இப்பவுமே சொன்னேன், நான் சினிமா வந்தால் கூட சொன்னேன், 4 படம் வரட்டும், 4 படமும் மோதும் போது தான் ஒரு படம் ஜெயிக்கும். 4லயே நான் தான் பெஸ்ட்னு சொன்னாதான் எனக்கு பெருமை. தனியாக வந்து நின்றுட்டு நானே ஓடிக்கிட்டு வேற வெளியேல அந்த படத்தை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இங்க நிறைய போட்டிகள் வந்து களம் இறங்கி மக்களுக்கான திட்டங்களை அறிவிச்சு எல்லாரும் போட்டி போட்டு அதுல ஜெயிச்சு வரும்போது தான் நல்லா இருக்கும். அப்படி வரும்போது தான் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் கூட ஒரு சின்னதா ஒரு அந்த ஜர்க்கு இருக்கும். இவன் வந்து நம்ம இத்தனை வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு 40 வருஷமா இதில் உழைச்சிருக்கேன் நான், டக்குன்னு வந்து தூக்கி போயிடுவாங்களா அப்படின்னு அந்த வேகம் அவங்களுக்கும் வரும். போட்டி வரும்போது தானே வரும். உங்களுக்கு ஒரு கடை வீதியிலேயே ஒரு கடை போட்டி வந்தாதான் இருக்கும். சோழபுரத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்றதுதான் வேலை. இப்போ 4 பேர் ஒரே மாதிரி பக்கத்து கடை இருந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கடையை கேட்டுக்கடா ரேட்டு, அங்கே எவ்வளோ தோசை வைக்கிறான்னு கேளு, அங்கே 2 ரூபா நீங்கள் 2 ரூபா போடணும், அங்கே 100னா 100 போடணும், கீழே போடணும், கம்மியாக போடணும், இல்லை அங்கே கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும் இல்லையா ஒரு இடத்துல. அந்த போட்டி அரசியலும் இருக்கணும். எப்பவுமே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, துணை கட்சிகள் எல்லாமே பலமா இருக்கணும். அப்பதான் வந்து ஆரோக்கியமான அரசியல் நடக்கும். அது ஆரோக்கியமான அரசியலுக்கு விஜய் வருகை ஒரு நல்ல. விஜயோட அரசியல் ஐடியாலஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, இன்னும் ஒன்றும் ப்ரூவ் ஆகலை. இன்னும் அவங்களும் முழுமையா ஒன்று எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை கொடுக்கல. நம்மளும் ஒரு பொதுமக்கள் கூட தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சரி, அதான் சொன்னேன், இது வரைக்கும் செய்யாத நீங்க என்ன செய்ய. மக்கள் எப்பவுமே மாற்றத்தை விரும்புவாங்க. இப்போன்னு இல்லை, நீங்க எப்பவுமே ஏன் ஒரு வித்தியாசமான சினிமா வந்தா ஏன் ஓடி போயிடுது. சினிமா புதுசா ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம், அது சம்மந்தமேலாம் ஒன்று ஓடும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறான். அந்த சேஞ்ச் வந்து நம்ம வந்து கொடுத்துறோம், அதனால வந்து அது ஓடுது. அதே மாதிரி அரசியல் அப்படி மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க வரவங்கள்ட்ட இருந்து. இப்படி இருக்கணுமே அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வேற வழி இல்லாமல் சதிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்குறாங்க. அது பார்த்து பிடிச்சதுன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். வில் வெயிட் அண்ட் see. சோ ஜனநாயகன் உண்மையிலுமே விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமா? அப்படித்தான் அறிவிச்சிருக்காங்கல்ல. சரி, நான் சொல்றேங்க, இது ஒன்றும் எதுவுமே இது ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. நீங்க யாரா கேஸா போட முடியும் திருப்பி நடிச்சாருன்னா. அவர் அது வந்து அப்படி சொல்றதுனுடைய காரணம், அவர் முழுமூச்சாக மக்கள் பணியில் ஈடுபட போறாருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நான் திருப்பி சினிமா நினைக்கும் போது அந்த வேலையை பார்க்க முடியாது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து அவர் அரசியல் பண்ணணும்னா சினிமா பண்ணீங்கன்னா 1 வருஷம் ஃபுல் ஃபோக்கஸ் அவர் பண்ணாதான் ஒரு படம் கொடுக்க முடியும் அவரால். இன்னைக்கு அவருக்குள்ள மார்க்கெட்டுக்கு எதுவாக இருக்குது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் இன்வால்வ் ஆகணும், எல்லாமே அவர் செய்யணும். அது வந்து அரசியல் இருந்துட்டு சினிமா எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஓகே. சோ ஆனா பல பேர் இவர் தோத்துட்டாருன்னா கண்டிப்பா நடிக்க வருவாரு, இது கடைசி படம் இல்ல நடிச்சுட்டு போற, அதுல என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல சார், கடைசி படம்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல. கடைசி படம் என்பது அதான் நம்பிக்கை. அது வந்து அவருடைய அர்ப்பணிப்பை காட்டுது. நான் வந்து வருஷம் 10,000 கோடி இவ்வளவு சம்பாதிக்கக்கூடிய இந்த தொழில் எல்லாம் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர்றேன், நான் இதை செய்ய போறேன்றது அதை காட்டுது இல்லையா? அப்படி அந்த பாசிட்டிவ் ஏரியா மட்டும் தான் எடுத்துக்கணும். உடனே நெகட்டிவா பேசி இல்லைன்னா நீ திருப்பி போயிடுவியா, நாளைக்கு உயிரோடு இருப்பியா, இதெல்லாம் கேட்க முடியுமா?
அது இல்லை, இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு தான் பேசணும். விஜய் அவர்களோட படம் ஒரு படம் வெளிவரும் போதும் ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு பிரச்சனைகள். ஃபேன்ஸ் ஏன்டா விஜய் படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி. இப்போ சர்க்கார்ல பேசின விஷயங்களா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. கான்ட்ரவர்சி வர அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இன்னைக்கு அவர் தான் பேசு பொருள். மொத்த மீடியாவுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு டெய்லி ஒரு பேசு பொருள் வேணும், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும். அது நீங்க யார் மேல போய் பார்ப்பீங்க? இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு மார்க்கெட் இல்லாத ஒரு ஆக்டர்கிட்ட போய் அவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சி போட்டீங்கன்னா பற்றி எதை பேச்சிருக்கேன்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் விஜய்னு சொன்னால் பத்துது, அதனால அதை பற்றி பேசுகிறேன். ஏன் திருப்பி திருப்பி விஜய் விஜய்னு பேசிட்டு இருக்கோம்? விஜய் அதுக்கு அந்த லைம் லைட்டில் அவர் இருக்காரு, அந்த பவரில் இருக்கிறார், அதனால பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். காய்ச்ச மரம் கல்லடிப்படும், அதுக்கு அதை அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை தாங்கி தான் ஆகணும். அத்தனை வீச்சுகளையும் தாங்கிட்டு தான் இந்த இதில் எதிர்நீச்சல் போட்டாகும். இது ஒரு ஒரு தீப்பற்றி எரியற ஆறு அரசியல்ங்கிறது. அதுல நீச்சல் போடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. சோ எவ்வளவோ டாப் ஹீரோஸ் இருக்காங்க. ரஜினி அவர்களா இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்களா இருக்கட்டும், இப்போ தனுஷ், இவங்க பத்திலாம் வராத கான்ட்ரவர்சிஸ். வை விஜய் பிரகாஷ் அவர் அந்த டாப் நம்பர் 1ல இருக்கிறதுனால அது வருது. அவரை பத்தி எது சொன்னாலும் பேசுறாங்க, அது சொன்னா மக்கள் பாக்குறாங்க, அதனால வருது. பட் அப்ப கூட நீங்க அவரை பத்தி எந்த பர்சனல் கான்ட்ரவர்சியும் கிடையாது. என்ன வருது? ஜனநாயகம் வருதா வரலையா? அரசியல் என்ன பண்றாரு? இன்னைக்கு விசில் வந்துச்சா வரலையா? இந்த மாதிரி விஷயங்கள் தானே பேசுறாங்க. மற்றபடி பர்சனல் கான்ட்ரவர்சி இருக்கு. அவர் இப்படி பண்ணாரு, அவன் அடிச்சாரு, இவன் அடிச்சாரு, இல்லைங்க தகராறு பண்ணாரு, இங்க தப்பா பேசினா, அப்படி இல்லையா? கான்ட்ரவர்சி என்பது அவருடைய தனிநபர் விஷயத்தை பத்தியான தனிநபர் ஒழுக்கத்தை பத்தி விஷயம் எல்லாம் கிடையாது. அதுதான் கான்ட்ரவர்சி. இதுல என்ன இருக்கு கான்ட்ரவர்சி? அண்ட் தாவேக்காக்கு சின்னம் விசில் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி அஜெண்டா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட தெரியலமா, அது அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. கொஞ்சம் ஈஸியா ரீச் உள்ள சிம்பிள் ஆக மாட்டேங்குச்சுன்னு நினைக்கிறேன். விஷயம் சின்ன பசங்க இருந்து எல்லாத்துக்குமே விசில்லாம் தெரியும். தெரியாத ஒரு பொருள் எல்லாமே விசில்னு ஒன்று இருக்கு. அது ஏன் கேட்டாங்க, ஏன் கிடைச்சுன்னா அதுக்கு காரணம் நமக்கு தெரியல. And then coming to அஜித் சார், சோ அவர் சினிமா விட போறாரு, முழு நேரம் ரேசிங்ல தான் போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இத பத்தி உங்களுக்கு கருத்து? இல்ல, அதாவது நீங்க ரேசிங்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம ஊர்ல போய் இவ்வளவு பெரிய மார்க் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம். யாரோ பண்றாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றாங்க, நமக்கு யாருனே தெரியாது. யாரும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் இந்த ரேசிங்ல இந்த லெவல்ல அச்சீவ் பண்ணி இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்ஃபேக்ட் அவர் ஏஜுக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அதில். ஏன்னா அந்த ஏஜில் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அவர் போய் பண்ணுறாருன்னா அவருடைய என்வால்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா கடைசியில் நம்ம அவரு எப்போ நடித்தாலும் அவசியம், அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அது கண்டிப்பாக அவர் எப்போ நடித்தாலும் அவர் கொஞ்சம் கேப் விட்டு நடித்தாலும் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக போகும். இப்போ நல்ல கேப் விட்டார், இப்போ ஒரு படம் வரும்போது ரொம்ப ஹையாக இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா தமிழ் சினிமா தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல ஹீரோக்களை இழந்துட்டே இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, விஜய் சார் வந்தார்னா ஒரு படம் ஒரு 500 கோடி பண்ற டர்ன் ஓவர் இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணுது. ஸோ அடுத்து நமக்கு இப்போ பெரிய பொக்கிஷம்னா ரஜினி சார்லாம். ஏன்னா அவருடைய படங்கள் கொடுத்த வசூலையும் அந்த பெனிஃபிட்ஸையும் இன்னொருத்தர் பிரேக் பண்ணவே முடியாது. இப்போ அவரும் படங்கள் ரொம்ப குறைச்சிக்கிட்டே வர்றாரு. ஸோ அவருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அஜித்தை குறைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய செட்பேக்கை சந்திக்கும். விஜய் இல்லாமல் ரஜினி சாரும் ரொம்ப குறைச்சிட்டே வர, வருஷத்துக்கு ஒரு படம் அவர் பண்ண, வருஷத்துக்கு ஒரு படம் இவர் பண்ணன்னு சொன்னீங்கன்னா இந்த தேட்டர் செட்டப்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாரும். ஆனால் வருஷம் பூரா படங்களை ஓடிட்டே இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு 3 மாதம் 4 மாதம் படம் ஓடும். அதை வச்சு தான் அந்த 8 மாதம் லாஸை தேட்டருக்காரங்க சமாளிக்கணும். அது சம்மந்த அலைடு பிஸ்னஸ்லாம் சமாளிக்கணும். இவங்க பெரிய பெரிய ஹீரோஸ் விட்டுட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு இன்னொரு ஹீரோ வரணும். இந்த ஒரு நாளைக்கு விஜய் படம் ஒரே நாள் 35 கோடி வசூல் ஆகும். அந்த 35 கோடி வசூல் பண்ற ஹீரோ இன்னொருத்தர் யாரு இன்னும் வரணும். ரஜினி சார் வசூல் ஆகும், அவரு வரணும். எப்போ வர்றாங்க எல்லாரும்? வருஷத்துக்கு ஆளுக்கு ஒரு படம் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு இது சர்வைவ் ஆகும். அடுத்த ஸ்டேஜ் அஜித் இருக்காரா, அடுத்து அவரு வரணும். இப்படி பெரிய வசூல் இருக்கிறவங்களால குறைச்சிக்கிட்டே போனாங்கன்னா படத்தை, அல்லது படம் இல்லாம போச்சுன்னா இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய செட்பேக்கை சந்திக்கும். இந்த வசூல் சாதனை எட்டுற அளவுக்கு அடுத்து இருக்கிற பேட்ச் ஹீரோக்கள் வளர்ந்து வரணும். சோ நீங்க செட்பேக்க சந்திக்கும்னு சொன்னதுனால கேக்குறேன். அப்போ இப்போ காலிவுட்ல ப்ராமிசிங்கான ஹீரோஸ் இல்லன்றீங்களா? இருக்கிறாங்கம்மா. இந்த இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு சொன்னேன். தனுஷ் இருக்கிறாரு, கார்த்தி இருக்கிறாரு, சிவகார்த்திகன் இருக்காரு, நிறைய இருக்காங்க, வரிசையா இருக்காங்க, சூர்யா இருக்காரு, எல்லாரும் இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்றேன் நான். பட் எல்லாருமே இவருக்கு ஒரு கலெக்ஷன் இருக்கு இல்லையா? ரஜினி சார் ஒண்ணுன்னா
என்ன மீதி எல்லாம் 10க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்பாங்க சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஒன்றுனா 1 10 அவர் தான், அப்புறம் 11 6 நம்பர் சொல்லுவாங்க ஒரு காலகட்டம். அப்புறம் விஜய், இந்த மாதிரி இருக்கிற ஒரு 3-4 பேர் நம்ம மிஸ் பண்ணோம்னா இவங்க வளரணும். ஸோ இவங்க அந்த அளவுக்கு மாசை கிரியேட் பண்ணி அவரு பண்ற வசூல் இவங்க டச் பண்ண வரும்போது தான் இவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னு ஆசை. எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசை. ஏன்னா படங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாதான் சினிமா நல்லா இருக்கும். யார் படமா இருந்தாலும் ஒரு சின்ன படம் டிடிடின்னு ஒரு படம் வந்து ஓடுதுன்னா சந்தோஷம், சிறைன்னு ஒரு படம் ஓடுது சந்தோஷம். ஓகே. ஸோ இப்போ தியேட்டர்ல பாத்தீங்கன்னா மங்காத்தா ரீரிலீஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ ஃபேன்ஸ் வந்து இப்போ ரீரிலீஸ் மோகம் அதிகமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரொடியூசர்? சினிமா கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெண்டா தான் பாக்குறேன். அதாவது இப்பவுமே சொல்லுமா, நீங்க எத்தனை வருடமானாலும் தியேட்டர் சினிமா தான் நிற்கும். நீங்க என்ன ஓடிடி வரட்டும், வீட்டில் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் போடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, ஒரு 500 பேர் நடுவில் கொண்டு அந்த பாப்கார்ன் சாப்பிட்டே சினிமா பார்க்குற ஃபீலை வந்து எந்த டிவியும் எந்த ஹோம் தியேட்டரும் கொடுக்கவே கொடுக்காது. அதனால சினிமா உள்ளவரை தியேட்டர் இருக்கும், தியேட்டர் உள்ளவரை தான் சினிமாவும் இருக்கும். தியேட்டருக்கு வராத சினிமாவே இருக்க முடியாது. அந்த சவுண்டு, அந்த ஃபீல், அந்த ஆடியன்ஸ் கொடுக்குற எல்லாத்தோட அந்த அந்த ரியாக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு படம்ன்றது இல்லவே இருக்காது. அந்த வகையில் தியேட்டர் ஃபிலிம்ஸ். ஓகே சார். அண்ட் வந்து ஜனநாயகன் வராது, தெரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா தெரி ரீரிலீஸுமே இப்போ தள்ளிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி அது தெரியல, அது தெரிய ரிலீஸ் எனக்கு அது ஐடியா தெரியல. ஜனநாயகன் வர்றதுல பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போகுது, கோட் ஆஃப் கான்டக்ட் வச்சுன்னா படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதில் எப்படி பண்ண போகிறாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸில் என்ன பிளான் பண்ணுறாங்க தெரியல. பட் இருந்தால் நம்ம அதையெல்லாம் எதிர்பார்க்காம இது வந்து தவறானதுன்றது நம்ம எல்லாருமே பதிவு பண்ணிருக்கோம். இன்னைக்குமே வந்து அஜித் அவர்கள், விஜய் அவர்களுடைய படம் ரீரிலீஸ் ஆகுதுன்னா யங் பிலிம் மேக்கர்ஸ் வந்து பயப்படுறாங்க. இப்போ தெரிய ரீரிலீஸ் ஆகிறதுமே தானு சார் கிட்ட இல்ல சார் இந்த படங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதுனால வழி விடுறேன்னு அவர் ரிலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னமும் இதே படம் ரீரிலீஸ்ல ஆனா தியேட்டர்ல வந்து பயங்கரமா கொண்டாடப்படுறது, அது சின்ன படத்துக்கே ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறது உங்களுக்கு? ஆமா, அதுதான் அந்த பெரிய மாஸ் ஹீரோன்னு எதை சொல்றீங்கன்னா இதுதான் மாஸ் ஹீரோ வேலை. இப்போ நீங்கள் வந்து படையப்பா ரீரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அது எல்லா படத்துக்கும் அப்படி பண்ணிட முடியாதுல்ல.